கனடாவின் சரக்கு போக்குவரத்து துறையில் மோசடிகள் மற்றும் தொழிலாளர் சுரண்டல் ஆகியவை பாரிய அளவில் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை துறையின் ஒரு உள் அறிக்கை மூலம் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. 2020 ஆண்டில் எழுதப்பட்ட இந்த அறிக்கை பின்னர் ஒரு தகவல் கோரிக்கையின் மூலம் பொதுவெளியில் வெளியானது. சில சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் தங்களிடம் சில சரக்கு லொரிகளே இருந்த போதிலும் பல வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பணி அனுமதிகளை பெற்று தந்து வந்ததை இந்த அறிக்கை கண்டறிந்தது. இது வழங்கப்படும் வேலை வாய்ப்புகளின் நம்பகத்தன்மை குறித்து அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதேவேளை போலி பணி அனுபவ சான்றிதழ்கள், மோசமான ஆங்கில திறன் மற்றும் பாதுகாப்பற்ற ஓட்டுநர் பழக்க வழக்கங்கள் போன்ற சில சிக்கல்களையும் IRCC கண்டறிந்தது. சில தொழிலாளர்களுக்கு போதுமான பயிற்சி அளிக்கப்படாததால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது. அத்துடன் தொழில் வழங்குநர்களிடமிருந்து துன்புறுத்தல், பாதுகாப்பற்ற பணி சூழல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை எதிர்கொண்டதாக சில வெளிநாட்டு தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பலர் அந்த வேலைகளை விட்டுவிட்டு கனடாவில் பாதுகாப்பாக இருப்பதற்காக சிறப்பு திறந்த பணி அனுமதிகளுக்கு விண்ணப்பித்தனர். அனைத்து சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களும் மோசடியில் ஈடுபடுவதில்லை. எனினும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். அவர்கள் LMIA வேலைகளுக்கு ஒருபோதும் பணம் செலுத்தக்கூடாது. மேலும் ஆலோசகர்கள் உரிமம் பெற்றவர்களா என்பதை சரிபார்க்க வேண்டும். அத்துடன் அனைத்து ஆவணங்களும் உண்மையானவை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.